எங்குமே செங்கோடி அசைந்தாடட்டும், எண்ணத்தில் மாவோவே இசை பாடட்டும், வங்கமே நாளைக்கு நாடாகட்டும், வன்முறை புரட்சி தீயெறிந்தாகட்டும். இதுதான் முதல் பாடல். நீங்க அங்க பாடுவீங்க? பாடுனது நீதிமன்றத்துக்குள்ள பாடுனது. இது முடிகிற வரைக்கும் முடிஞ்சு தூக்கு தண்டனை கொடுத்தா அன்னைக்கு அவர்கிட்ட கேட்டோம். அப்போ தூக்கு முடிச்சு கேஸ் நடக்குது. கேஸ் நடந்து 1 2 எனக்கும் அண்ணனுக்கு மட்டும் தூக்கு தண்டனை. அவர் A1, நான் A2, தியாகி A3. தூக்கு கயிறு புரட்சியை தடுக்காது, உயிரை கொடுத்தும் கொள்கையை காப்போம். ஜட்ஜே கோவப்படுறாங்க. புலவர் சொல்கிறாரு, இந்த நாய்கள்கிட்ட தண்ணி கேட்காத, குடிக்காதன்னு சொல்லி அலிவெருமாள் கத்துறாரு. நாய்கள் கொடுக்குற தண்ணியை குடிக்காத, எனக்கு வள்ளுவன் செத்தா கூட பரவாயில்லங்கிறார். இந்த வீரமான போராட்டங்கள்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு நினைவு தப்பிடுச்சு. 3ஆம் நாள் கலியபெருமாளை கூப்பிட்டு வர்றாங்க ஆஸ்பத்திரியிலேருந்து. ஆஸ்பத்திரி வெளியில் வந்ததோடவே நக்சல் பாரி வாழ்க, புரட்சி ஓங்குக, வன்முறை ஒழிகன்னு கத்திட்டு வர்றாரு புலவர் கலியபெருமாள். நீதிமன்றத்தில் நிறுத்தும் போது கூட அந்த நீதிபதிகள்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, கோர்ட்டுக்குள்ளே வழக்கு போடக்கூடாது. ஆனால் எங்களுக்கு அந்த ஜட்ஜு, அன்றைக்கு சிங்காரம் என்கிற ஒரு செஷன் ஜட்ஜு, ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு தெரிஞ்சால் போட்டுக்கோங்கன்ட்டார். ஆனால் கோஷம்தான். இவர் போட்டுக்கோங்கன்னு சொன்ன பிறகு எங்களுக்கு இன்னும் கூடுதலாக வந்து, ஏன்னா நாங்கள் சாவை பற்றி அஞ்சியதில்லை, அடிவதையை பார்த்து பயந்ததில்லை, அது எங்களை ஒன்றும் செய்யவும் இல்லை. எங்களை உறுதிப்படுத்தியது நக்சல்பாரி வாழ்க, புரட்சி ஓங்குக, என்ன உயிரை கொடுத்தும் கொள்கையை காப்போம். அதுதான். அதை தாண்டி செஷன்ஸில் பாடல்களை வந்து பாட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அவன் சாட்சிகளை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர்களை சாட்சிகளை விசாரிக்க விடாமல் எங்களுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பண்ண. நீ இப்படி பண்ணியா, நான் அப்படி பண்ணுவேன். தொடர்ந்து பண்ணோம். போனதோடவே உள்ளே நுழைந்த உடனே எங்குமே செங்கொடி அசைந்தாடட்டும், எண்ணத்தில் மாவோவை இசை பாடட்டும், வங்கமே நாளைக்கு நாடாகட்டும், வன்முறை புரட்சி எரிந்தாகும். இதான் முதல் பாட்டு. எங்குமே செங்கோடி அசைந்தாடட்டும், எண்ணத்தில் மாவோவே இசை பாடட்டும், வங்கமே நாளைக்கு நாடாகட்டும், வன்முறை புரட்சி தீயெறிந்தாகட்டும். இதுதான் முதல் பாடல். நீங்க அங்க பாடுவீங்க? பாடுனது நீதிமன்றத்துக்குள்ள பாடுனது. அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா, காரல் மார்க்சின் வழி கண்டோம், மேதை லெனினின் முறை என்போம், தலைவர் மாவோ வழி செல்வோம், தோடர் சார்வின் பின் செல்வோம், உழைக்கும் குடியில் பிறந்தவர் நாம், ஓய்வில் போரில் வளர்ந்தவர் நாம், கொழிக்கும் பயிர்களை விளைப்பவர் நாம், கொடியோர் உயிர்களை பறிப்பவர் நாம் என்கிற 2வது பாட்டு. இப்படி பாடல்களை கூட பாடி அவர் சாட்சிகளை சொல்கிறத வச்சுக்கிட்டு அவர் பாட்டில் விசாரணை நடத்திக்கிட்டு இருந்தார். ஏன் இந்த விசாரணை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, இந்த 2வது இந்த தண்டனையிலிருந்து மறுபடியும் ரீட்டல் ஆகி 2வது தூக்கு தண்டனைக்கு போகிறதுக்கான வழிவகுத்ததே இந்த நிகழ்ச்சிகள் தான். நாங்கள் பாடிக்கிட்டே இருப்போம், எல்லாம் பண்ணுவோம், எல்லா கலாட்டாவும் பண்ணுவோம். நான் கலாட்டாவில் எங்களுடைய கொள்கை பிரச்சாரங்களை எல்லாம் பிரமாதமாக செய்து கொண்டிருப்போம். ஆனால் நீதிபதி விசாரிப்பார். அரசு வழக்கறிஞர் அவர் என்ன சொன்னாங்கிறத அவர்கிட்ட சொல்லுவார், அவர் எழுதுவார் கடைசியாக. ஆனால் திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா, உள்ளே போகும்போது அடி தான், திரும்ப அடித்து தான் உள்ள அள்ளி லாக்கப்பில் போகும்போது பார்த்தீங்கன்னா அவன் போலீஸ்காரர்கள். அதில் ஒரு போலீஸ்காரர் வந்து இங்கு பக்கத்தில் பருக்கை விடுதி என்கிற கிராமத்தை சேர்ந்தவர். அவங்க மாமனார் சிங்கப்பூரில், நம்ம அப்பா சிங்கப்பூருங்கிறதுனால அப்பா வரும்போது அவங்க மாமனார் கொடுத்து விட்ட ஜாமானை வாங்க 2 முறை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கார். அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, 3ஆம் நாள் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நடக்குது. 10 நாளும் அடி வாங்கிட்டு உதவி வாங்கிட்டு தான் போகிறோம். மாத்திரை கூட இங்கே கொடுக்கல, ஆஸ்பத்திரி கூட கூட்டிகிட்டு போகலை. கேட்பாங்கள்ல, ஏன்டா மறுபடியும் காயன்னு. ஆனால் காலையில் கேட்பக்கூடு, மத்தியானம் கேப்ப களி, ராத்திரி மட்டும்தான் கொஞ்சோண்டு சோறு. இதுதான் நடந்து கொண்டிருந்தது. அப்போ ஒரு 4 நாள் கழித்து என்ன பண்ணுறாருன்னா, இதில் இந்த சின்ன பையதாயா ரொம்ப பிரச்சனை பண்ணுறான். இவன் தான் பாடுறான், இவன் தான் எல்லாம் பண்ணுறான். இவனை ஏதாச்சும் ஒரு பண்ணணுங்கிற மாதிரி இவர் கூட வந்த காவலர்கள் பேசிக்கிட்டு வந்ததை, ஆஃபீஸர் பேசிகிட்டு வந்ததை கேட்டுட்டு அவங்க மனைவி சொல்லியிருக்கு, ஏங்க அவன் உன் தம்பி மாறிங்க,
அவங்க அப்பா கொடுத்து போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தீங்க, நீங்கள் அவன்கிட்ட போய் நின்றுக்குங்க. கடைசியாக நான் பார்த்துக்கிறேன்னு வருவார், செயினை போடுவார், 2 தட்டு தட்டுவார், தட்டி அழைச்சி கொண்டாந்து பக்கத்தில் வச்சுக்குவார். இது முடிகிற வரைக்கும் முடிஞ்சு தூக்கு தண்டனை கொடுத்தா அன்னைக்கு அவர்கிட்ட கேட்டோம். அப்போ தூக்கு முடிச்சு கேஸ் நடக்குது. கேஸ் நடந்து 1லிருந்து 2 எனக்கும் அண்ணனுக்கும் மட்டும் தூக்கு தண்டனை. அவர் A1, நான் A2, தியாகி A3. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா A1, A2 2 பேருக்கும் தூக்கு தண்டனையும், A3 ஆகிய தியாகராஜனுக்கும் கணேசனுக்கும் ஆயுள் தண்டனைன்னு சொல்லி தண்டனை கொடுத்துட்றாரு. இந்த தப்பிச்ச வழக்கில் இல்லை தப்பிச்ச வழக்கு தூக்கு தண்டனை கிடையாது. தப்பிச்ச வழக்கு இன்னும் இப்போ தான் கொண்டு போய் போட்டிருக்காங்க. இன்னும் வழக்கு நடக்கல. இப்போ இந்த வழக்கில் தூக்கு இந்த வழக்கில் எங்களுக்கு ஆமாம் இந்த விசாரணையில் தான் நாங்கள் வந்து அந்த மாதிரி நாங்கள் நடந்து கொண்டோம். காரணம் என்னன்னா, எங்களை அடித்து தொல்லை பண்ணப்போ நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம். நீ எங்களை அடித்து தான் வழக்கு நடத்தோம்னா உன் வழக்கை நடத்த விட மாட்டோம்னு முடிவு பண்ணோம். இது நக்சல் பாட்டினுடைய வீரம் செறிந்த போராட்டங்களில் அதுவும் ஒன்று. நீ வழக்கு நடத்த மாட்டோம், விட மாட்டோம். அதே மாதிரி நடந்து கொண்டோம். அதே மாதிரி எனக்கும் அண்ணனுக்கும் தூக்கு தண்டனையும், தியாகராஜனுக்கும் கணேசனுக்கும் ஆயுள் தண்டனையும் கொடுத்துட்டாங்க. உடனே 4 பேரும். ஆனால் அப்போ அங்கே போட்ட கோஷம் என்னென்னா, தூக்கு கயிறு புரட்சியை தடுக்காது, உயிரை கொடுத்தும் கொள்கையை காப்போம். தூக்கு கயிறு புரட்சியை தடுக்காது, உயிரை கொடுத்தும் கொள்கையை காப்போம். ஜட்ஜே கோவப்படுறாரு. என்னையா சொல்கிறாங்க அவங்க? தூக்கு கயிறு புரட்சியை தடுக்காது, உயிரை கொடுத்தும் கொள்கையை காப்போம் அப்படின்னு சொல்லி கோஷம் போடுறாங்க. அப்படின்னு சொல்லி சொன்னதோடவே தான் ஜட்ஜு என்ன பண்ணுறாரு, என்ன இவங்களை அடக்கவே முடியாதா, சரி இழுத்துட்டு போங்கயான்ற. அப்போ நாங்கள் திரும்ப வர்றோம். திரும்ப வரும்போதும் அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. திரும்ப வரும்போது வேன் நிற்கிது, வேனில் ஏற்றுறாங்க. ஏற்ற வரும்போது தான் இந்த என்ன கூடவே இருப்பார் போலீஸ்காரர். அவர் சொன்னார், என்னை உனக்கு தெரியும் 2 அடி அடிப்பார், மற்றவனை அடிக்க விடாமல் பார்த்துக்குவார். அப்போ அவர் சொல்கிறாரு, குருமூர்த்தி என்னை தெரியுதா, என் பொண்டாட்டி தாயா சொன்னாங்க உன்னை கொண்டு விட போகிறேன்னு சொல்லி. இப்போ சக ஆளுகள்லாம் பேசிக்கிட்டு தான் இருந்தான். ஆனால் அப்படி பண்ண முடியாது, பண்ண மாட்டான்னு தெரியும். ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட ஆளுகளில் நீங்கள் பிரம்மாண்டமான விளம்பரம் ஆகிட்டீங்க நாடு முழுக்க. நிகழ்ச்சியின் மூலம் இதன் மூலம் பார்க்குறவங்களாம் எடுக்கிறான். பத்திரிகையில் தினமும் செய்தி வருது, செய்தித்தாள்களில் தினமும் செய்திகள் வருது. பாட்டு பாடினார்கள், கோஷம் போட்டார்கள்னு செய்தி வருது. அதனால் இப்போ நடக்காது. என்றாலும் உன்னை அவங்கள அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்குறது எனக்கு முடியலை. நானே உன்னை அடிக்கும்போதே மனசில் என்னை மன்னிச்சுன்னு சொல்லி தாயே அடிப்பேன் அப்படின்னு தான் சொல்லி. அதனால தான் நான் நீ போய் அந்த தம்பியை காவந்து பண்ணு என் பொண்டாட்டி கூட சொல்லி விட்டாங்க. அதனால தான் வந்தேன்னு சொல்லி அழைச்சி கொண்டு வந்து விட்டார். விட்ட பிறகு அந்த தூக்கு தண்டனை வந்துருச்சு. எங்கள்கிட்ட தூக்கு தண்டனை போட்டாச்சு. போட்ட பிறகு நாங்கள் தான் கோர்ட்டை புறக்கணிச்சிட்டோம். அப்போ தூக்கு தண்டனை இருக்கும்போது தான் இவரெல்லாம் வர்றாரு. யார், நம்ம புலவர் கலியபெருமாள், திருவள்ளுவன் எல்லாரும் வந்து திருச்சிக்கு வர்றாங்க. அப்போ தூக்கில் இருக்கிறோம். இருந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, எங்கள் வழக்கு வந்து யதார்த்தமாகவே ஹைகோர்ட்டுக்கு போகணும். அப்போ தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னொன்னே எங்கள் சிங்கப்பூர் உறவுகள்லாம் வந்து துடிச்சு போயிட்டாங்க. சிங்கப்பூர் உறவுகள் துடித்து போனாங்க. அப்போ 72ல் வந்து என் தங்கச்சிக்கு பையன் பிறகுறான். அவன் பேர் சரபோஜ். அப்பா எப்போதுமே இவனை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோன்ற பாடல் தான் பாடி பாடி அழுவாராமா. அப்போ இவனுக்கு என்ன பேர் வைக்கணும் என்று கேட்கும்போது தான் அப்பா சொல்லியிருக்காரு, தஞ்சாவூர் அரசன் வந்து இல்லாதனால ராஜஸ்தானில் இருந்த சரபோஜி மன்னனை வந்து தத்தெடுத்துட்டாங்க. அதனால் என் பிள்ளை தூக்கில் இருக்கான், என்னைக்கு தொங்க விடுறான்னு தெரியாது. அதனால் இவனை என் பிள்ளையா நினச்சிக்கிறேன். இவன் நான் தத்தெடுத்த சரபோஜி, அதனால் சரபோஜின்னு பேர் வச்சது. அப்பா கொஞ்சம் வித்தியாசமானவர். அப்பா வந்து சிங்கப்பூர்லேயே நீண்ட காலம் வாழ்ந்தவர். கிட்டத்தட்ட 60, 50, 55 வருஷம் சிங்கப்பூர்லேயே வாழ்ந்தார். 2 ஆண்டுக்கு 6 முறை வருவார். அப்போ நாங்கள் பிறக்கிறது தான். அந்த மாதிரி வந்து சரபோஜின்னு பேர் வச்ச காலம் அது. இங்கே எல்லாம் வந்து என்னென்னா, நம்ம ஊர்களெல்லாம் நிறைய பேர் சமையலை கூட நிறுத்திட்டு என்னாச்சுன்னு கேட்டது எல்லாம் சிங்கப்பூருக்கு பேச்சு எல்லாம் பண்ண பிறகு அங்கிருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கணிசமான தொகையை அனுப்பி அங்கே நான் சொன்ன நம்பி இல்லை எங்கள் அண்ணன் சொன்ன அவர், இங்கே எங்கள் அக்கா வீட்டுக்காரர், இவங்களுக்கு அந்த பணத்தை அனுப்பி பிள்ளைகளை வழக்கு நடத்தி அவங்கள வந்து விடுதலை பண்ண வைக்கணும். அதுக்கு எவ்வளோ பணம் வேணும் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பி இவர்கள் அங்கே வந்து எங்களை பார்க்குறாங்க. பார்த்து தான் நாங்கள் வழக்கு நடத்துகிறோம், இதெல்லாம் பண்ணுறோம், நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு என்ன ஆச்சுனாக்க
அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரைட்டு எடுத்துக்கிட்டு போய் என்டிவி பார்க்குறாங்க. என்டிவி ஜூனியர் தான் ஆஜராகிறார் எங்களுக்காக. அப்போ என்டிவி ஜூனியர் ஆஜராகி இது வந்து NTV-ன்றது வானமாமலை தான். வானமாமலே அப்போ சிபி அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இருக்கார். கம்யூனிஸ்ட் கட்சின்னா வலதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கார். ஒரு அற்புதமான வழக்கறிஞர், உங்களுக்கு தெரியும். நம்ம இவங்க கலைஞருடைய முதல் ஊழல் வழக்கிலே தமிழில் வாதாடி வந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கினவர். எனவே அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இதை எடுத்து விவாதிக்கும் பொழுது நாங்கள் என்ன பண்ணுறோம், அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வக்கீல் வச்சோன்னே கியூ பிரான்ச் என்ன பண்ணுதுன்னா இவர்கள் கோர்ட்டை புறக்கணித்தார்கள், கோர்ட்டில் நாடகம் நடத்தினார்கள், கச்சேரி வைத்தார்கள். ஆனால் தூக்கு தண்டனை கொடுத்த உடனே உயர்நீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வெளியிட்டாங்க. அப்போ செய்தி வெளியிட்ட உடனே தான் அப்போ புலவர்லாம் எல்லாம் கூட இருக்கும். அப்புறம் சந்திரசேகர் மற்ற தோழர்கள் கிட்டத்தட்ட 11, அப்போ ஒரு 20க்கு மேற்பட்ட தோழர்கள் சிறைக்குள்ள நக்சல்பாரிகள் இருக்காங்க, வந்துட்டாங்க மற்ற பகுதிகளில். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் வந்து அப்பீல் பண்ணலை, எங்களுக்காக எங்கள் மக்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த கோர்ட்டை நாங்கள் புறக்கணித்ததுனால இவர் கலிவர்மல் வந்து தோழர் கலிவர்மல் வந்து சொன்னதுனால கோர்ட்டை புறக்கணித்தது தான். அதில் வழக்கு நடத்துறதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டான். நம்ம நடத்தி தூக்கு தண்டனை உறுதின்னு சொல்கிறத விட அவன் பண்ணிக்கிட்டோம். ஆனால் நம்ம புறக்கணித்தது தான்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம்னா தலைமை நீதிபதிக்கும் தோழர் வானமாமலைக்கும் 2 கடிதம் எழுதிடுறோம். கடிதம் எழுதி என்ன சொல்கிறேன்னா கோர்ட்டை புறக்கணித்ததுனால நாங்கள் வழக்கு நடத்த விரும்பலை, எங்களுக்கு இந்த நீதிமன்றத்தின் மேல் நம்பிக்கை இல்லை, எனவே எங்களுக்காக யாரும் வாதாட தேவையில்லைன்னு சொல்லி எழுதி அனுப்பிடுறோம். அதே வழக்கறிஞருக்கும் அனுப்பிடுறோம். அப்போ என்கொயரி வரும்போது இவர் எழுந்திருக்கும் போது ஜட்ஜு கேட்குறாரு, இல்லை அவங்க இந்த கோர்ட்டில் வந்து நம்பிக்கை இல்லை என்றும் எங்களுக்காக வழக்காட தேவையில்லை என்றும் அவர்கள் அபிப்பிராயம் தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் வழக்கறிஞர் சொல்கிறாரு, அவங்க எங்களுக்கும் எழுதிட்டாங்க, நாங்கள் அது சம்மந்தமாக பேசலை. இந்த வழக்கில் சாட்சிகள் விசாரிக்கப்படவில்லை, விசாரிக்கப்படாமல் ஒரு கிரிமினல் குற்றத்தில் தண்டனை கொடுப்பது இந்தந்த விதிகளின் கீழ் வந்து தப்புன்னு சொல்லி வாதிக்கிறாங்க. அந்த வாக்கில் வானமாமலையும் அவர் ஜூனியர் மணியே என்னமோ ஒரு பேர் அதில் இருக்குன்னு நினைக்கிறேன், வாதிக்கிறாங்க. இதில் குறுக்கு விசாரணை செஞ்சதுக்கு இந்த சாட்சி இப்படி சொன்னால், இந்த சாட்சி இப்படி சொன்னால், சாட்சிகள் அடிப்படையில்ங்கிற எதுவுமே இல்லை. ஆனால் தீர்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த தீர்ப்பு சொன்னது சாட்சிகளை விசாரித்தப்போலாம் வந்து இந்த நக்சல்பாரிகள்கிட்ட கேட்கணும், கடைசியாக இந்த குற்றத்தில் உன்னுடைய சம்மந்தம் என்ன ஏதுங்கிறத உன்னுடைய அபிப்பிராயமும் கேட்கணும். அதுவும் கேட்கப்படலை. அவர்கள் உள்ளே போராடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒரு தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அது அந்த விவாதம் கூட தெரியும், அது கேட்டிங்கன்னா ஒரு வக்கீல் கூட சொல்லுவார், இந்த சட்டப்படி தப்புன்னாங்க. உடனே ஜட்ஜி என்ன பண்ணா, ரீட்ரையல் ஆர்டர் போட்டு தூக்கு தண்டனையிலேருந்து மறுபடியும் ரிமாண்டு கைதியாக வந்தது எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் நாங்கள் தான். இந்திய வரலாற்று சிறை வரலாற்றில் வேறு எங்கேயும் தூக்கு தண்டனை கொடுத்து நீ இல்லைப்பா நீ ரிமாண்டு கைதின்னு சொன்னது வரலாறு இல்லை. ஆக தூக்கு தண்டனைக்கு பின் மீண்டும் ரிமாண்டு கைதியாக விசாரணை கைதியாக வந்த வழக்கு இந்த வழக்கு தான். அதெல்லாம் பெருமைக்குரியகளில் இந்த வழக்கு தான். ஒன்று ரீட்ரையல்னு போட்டது மட்டும் இல்லை, இந்த தண்டனை கொடுத்த ஜட்ஜை ஒரு பிடிச்சாங்க. ஏன்னா இவர் என்ன தெரிந்து வழக்காடினாரா வாடல அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு குட்டு வச்சுட்டு இந்த வழக்கை அந்த ஜட்ஜி தஞ்சாவூர் இல்லை, இது வேறு அந்த மாவட்டத்தில் வேறு ஒரு செஷன்ஸ் கோர்ட்லன்னா நாகப்பட்டினம் கோர்ட்டு தான் நடத்தணும், அந்த ஜட்ஜு தான் நடத்தணும். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் விரும்புகிறார்களோ விரும்பவில்லையோ இவர்களுக்கான வழக்கறிஞர்களை நியமித்து சாட்சிகளை முறையான விசாரணை செய்து குறுக்கு விசாரணை செய்து இந்த தீர்ப்பை வழங்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டரின் அடிப்படையில் நாங்கள் ரிமாண்டு கைதியாக ஆகிட்டோம். ரிமாண்டு கைதி ஆன பிறகு எங்களுக்கு தண்டனை கைதிகளாக இது தூக்கத்துலேருந்து வேட்டியை சட்டையை கட்டிகிட்டு வந்தது நாங்கள் தானே, வேறு யாரும் இல்லையே. இது அன்னைக்கு வந்த வழக்கறிஞர் ரங்கன் சொல்லி, மன்னார்குடி ரங்கன் சொல்லி அற்புதமான தோழர், சிபிஎம்மில் இருந்தார். அவருடைய மிக உத்வேகமானது, எங்களுக்கு ஏதாச்சும் வேணால் அவர் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பார். அவரை பற்றி கவிதைகள் கூட நான் எழுதியிருக்கேன். ஏன்னா ஆனால் இப்போ இல்லை, அவர் இருந்தார்னா அந்த ஆவணங்களையே வாங்கி பார்க்கலாம் எப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி அவர் இல்லை. எனவே அந்த தோழர்களாம் என்னுடைய செவ்வணக்கத்தை நம்ம தெரிவிச்சுக்கணும் இந்த சந்தர்ப்பத்தில். அவர் வந்து
இப்போ எங்கள்கிட்டலாம் பேசி என்ன என்ன தோழர் அப்படின்னு எங்களுடைய அன்னைக்கு தாமஸ்ன்னு சொல்லி ஒரு சூப்பரண்டென்ட், ஜெயில் சூப்பரண்டென்ட், அவர் என்ன பண்ணார்னா இந்த ஆர்டரை எடுத்துகிட்டு வந்தோடனே என்ன சொன்னார்னா, ரங்கசாமி, குருமூர்த்தி தூக்கத்திலேருந்து வந்து ரிமாண்டு கைதியா, அதாவது தண்டனை விசாரணை கைதியாக வந்தது வரலாற்றில் இல்லை, நீங்கள் தான் வந்திருக்கீங்க, இதுக்கு உண்மையிலே இதுக்கு காரணம் வந்தார் எங்கள் இயேசு தான்னாரு. இயேசு அவருக்கு மதம் இயேசு கிறிஸ்டியன் தான். நான் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன், சின்ன பயல்களாக இருக்காங்களேன்னு, அவர் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவரும் சந்தோஷப்பட்டு கொண்டார், மற்றவர்களும் சந்தோஷப்பட்டாங்க. சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயரிய சந்தோஷம். அவங்க வச்ச வக்கீல் மூலமாக நாங்கள் ரிமாண்ட் ஆகிட்டோம். இதில் என்னென்னா ஒரு கேள்வி, மக்களுக்காக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள்கிட்ட பணம் திரட்டி அந்த வழக்கை நடத்தாமல் நீங்கள் சிங்கப்பூர் உறவுகள், இந்த ஊரை சேர்ந்தவர்கள் சிங்கப்பூருக்கு போய் எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்களா, அவங்க ஆர்வம் காட்டி அவங்க நிதி கொடுத்து ஒரு வழக்கறிஞருக்கு வைக்கிற அளவுக்கு வந்திருக்குது. ஒரு விதத்தில் அவர்களும் அந்த ஆதரவு நிலைக்கு வந்திருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனால் கட்சி என்ன பண்ணிட்டு இருந்தது? நக்சல்பாரி கட்சியில் தேர்தல் புறக்கணிப்பு தான், அதில் ஒன்றும் இல்லை. நக்சல்பாரி கட்சினா எவனும் காசும் கொடுக்க மாட்டான். நக்சல்பாரி கட்சினா யாரும் காசும் கொடுக்க மாட்டான். காசுன்னு போய் கேட்டெல்லாம் பண்ணு தப்புன்னு பேசுவான். ஏனென்றால் நக்சல்பாரி பாதை என்பது இங்கே இருக்கக்கூடிய வரட்டு கம்யூனிசத்திலிருந்து வெளியில் வந்த புரட்சி திட்டங்கள், புரட்சி. நக்சல்பாரிகள் மட்டும்தான் சமூகத்தை முறையான வடிவத்தில் அணுகினது. அவருடைய வகைப்படி என்னென்னா, உலகத்தில் பொருளாதார அதிகாரம் ஆதிக்கம், பொருளாதார ஆதிக்கத்தை காவந்து பண்ணுவதற்கு அரசியல் அதிகாரம் வழிமுறைப்படுத்துகிறாங்க. பொருளாதாரம் தான் உலக பொருளாதாரம், உலக பொருளாதார ஏகாதிபத்தியம், அப்போ அவனுக்கான அரசு. அப்போ பொருளாதார ஆதிக்கம், அரசியல் ஆதிக்கம், இந்த அரசியலை காபந்து பண்ணுவதற்கு மத ஆதிக்கம், ஜாதி ஆதிக்கம், பெண்கள் மீது ஆண்கள் செலுத்தும் ஆதிக்கம் என்று ஒரு கூறு தீர்மானிக்கிறாங்க. பொருளாதார ஆதிக்கத்தை காபந்து பண்ணத்தான் விழுவும். அப்போ பொருளாதார ஆதிக்கத்தை காபந்து பண்ணுவதற்கு என்ன தேவைப்படுது? அரசியல் அதிகாரம், அரசியல் ஆதிக்கம். அதனுடைய எந்திரங்கள் தான் கோர்ட்டு, ஜெயிலு, போலீஸு எல்லாமே. அதுக்கு கீழே வர்றது மதம். மதம் எதை காபந்து பண்ணுது? அரசாங்கத்தை காபந்து பண்ணுது. சாதி எதை காபந்து பண்ணுது? மதத்தை காபந்து பண்ணுது. ஆக இது ஒன்றும் இது ஒரு வகையான இப்போ நீங்கள் இதையே அப்படியே திருப்பி பார்த்து பொருளாதார ஆதிக்கம் பக்கத்தில் மக்கள் மத்தியில் இருந்துச்சுன்னா அதை காபந்து பண்ணதுக்கு பெரிய அரசு தேவையில்லை. அந்த பெரிய அரசு தேவையில்லைங்கும் போது அதை காபந்து பண்ணுறதுக்கு மதம் தேவையில்லை. அப்படியே மதத்தை காபந்து பண்ண ஜாதி தேவையில்லை. ஆக எது இந்த அடித்தளத்தில் அமைஞ்சிருக்குன்னா கூர், இந்த பெண்கள் மீது ஆண்கள் செலுத்தும் ஆதிக்கம் உட்பட அனைத்துமே எங்கே வருது? இந்த பொருளாதார ஆதிக்கத்தை நிலைநிறுத்தத்தான். எனவே இந்த பொருளாதாரத்தை நக்சல்பாரிகளுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அதுக்கு மட்டும் இல்லை, அது மிகப்பெரிய, நீங்கள் ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியில் நீங்கள் பார்க்கலாம். ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியில் கடைசியில் ஸ்டாலின் அடித்த 10 கோடி ரூபில் தான் அன்றைக்கி ஆயுதம் வாங்க பயன்படுச்சு. பேங்க்லேருந்து அடித்தாங்க. ஸ்டாலின் அடித்து பேங்க்லேருந்து அடித்து தான் அதை கொண்டு போய் அடுத்த நாட்டில் கொண்டு போய் அதுக்குள்ளேயே அவன் அறிவித்தான் அது செல்லாதுன்னா அதுக்கு முன்னாடியே கொண்டு போய் மாற்றிட்டாங்க. எதுக்காக சொல்ல வர்றோம் என்றால், எங்கள் மக்களுடைய பணத்தை சுரண்டி எவன் குமிச்சு வச்சுருக்கானோ அந்த இடத்துல தான் தமிழரசன் தடுமாறினார். ஆயுதங்கள் வாங்க என்ன பண்ணணும்? பொன்பரப்பி வா பேங்கில் போய் அடிப்பணும். அது என்ன மாதிரி பெயரை தரும்? எனவே தான் அது வளர்ந்து விட்ட அமைப்புகள் இருக்கிற பகுதிகளில் பொருளாதாரம் சாத்தியம். ஆனால் வளர்கின்ற நிலைமையில் பொருளாதாரம் சாத்தியமே இல்லை. இன்னைக்கு சோறே இல்லாமல் தெரிஞ்சாலும் இந்த கம்யூனிஸ்ட்கள்லாம் இருக்காங்க, சோத்துக்கே வழி இல்லாமல். சரி, இப்போ நம்ம உங்களுடைய இந்த 17 ஆண்டு சிறைவாசம் 2-3 சம்பவங்களை தவிர்த்து ஒரு கொடும் சித்திரவதை நடந்ததாக தியாகம் ஒரு இது. இப்போ அதுக்கு தான் வர்றேன். அந்த இடம் தான் எப்போ இது நடக்குது? நாங்கள் இந்த மறுப்பு வெளியிட சொல்லி சொல்கிறோம், மறுப்பு வெளியிடணும் அப்படின்னு. அந்த நாங்கள் கோர்ட்டில் நாங்கள் கேஸ் நடத்த நாங்கள் நடத்தலை. சொல்லிட்டீங்க, நாங்கள் நடத்தலை. அந்த வழக்கை நாங்கள் நடத்தியதாக மக்கள் பணம் திரட்டி அவங்க நடத்துகிறாங்க. தூக்கு தண்டனைக்கு பயந்து இவர்கள் வழக்கு நடத்தினாங்கன்னு சொன்னதை மறுப்பு வெளியிடணும்னு கேட்டு உண்ணாவிரதம் இருக்கோம். அந்த உண்ணாவிரதத்தில் நான் தோழர் தியாக 2 பேரும் உண்ணாவிரதம் இருக்கோம். எங்களை ஆதரித்து புலவர் கலிவெருமாள், திருவள்ளுவன், சந்திரசேகர்,
வாமனன், இந்த கன்னியாகுமரி தோழர்கள் 5 பேர், அதே மாதிரி சந்திரசேகர், இங்கே வந்து இந்த நம்ம என்ன நெய்வேலி பகுதியை சேர்ந்த நெய்வேலி தொழிற்சங்கத்தில் வேலை செஞ்ச வாமனன் போன்ற தோழர்கள், ராமதாஸ் போன்ற தோழர்கள், நாங்கள் 11ஆவது நாள் உண்ணாவிரதம் இருக்கோம். சிறைக்குள்ள 11 நாள் இருக்கும். நோக்கம் வந்து என்னத்துக்கு? நோக்கம் மறுப்பு வெளியிடணும். நாங்கள் கேஸ் நடத்தலை, நக்சல்வாதிகள் பயந்தவர்கள் இல்லை என்பதை நீ உறுதிப்படுத்துறதுக்கு வழியும். யாருக்கிட்ட இந்த கோரிக்கை வச்சு உண்ணாவிரதம் இருக்கிறீங்க? கியூ பிரான்ச்சு தானே கொடுத்துருக்கா. அரசாங்கம் வெளியிடும், அது கியூ பிரான்ச்சு தான். கியூ பிரான்ச்சு என்னன்னா வெளியிட முடியாதுங்கிறான். என்ன, உங்களை அசிங்கப்படுத்துறது தான் எங்கள் வேலைன்னு சொல்கிறாங்க, வெளியிட முடியாதுன்னு சொல்கிறான். இவங்களும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் தோழர்கள்லாம் உட்காந்து முடிவு பண்ணுறோம். முடிவு பண்ணும்போது தான் இப்போ தோழர் கலிவர்மால் மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை தோழர்கள் மற்ற பகுதியில் இருக்கவங்களெல்லாம் உங்களை பார்க்க வர்றதுங்கிற அடிப்படையில் வர சொல்லிடுவோம். வர சொல்லி நம்ம ஒரு கலவரத்தை உருவாக்கினா தான் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறோம். முடிவு பண்ண பிறகு தான் இந்த தோழர்கள்லாம் அவர் உண்ணாவிரதம் இருக்கிறவங்களை பார்த்து நாங்கள் அவரை உண்ணாவிரதம் இருக்க வேண்டாம்னு சொல்கிறோம், எங்களை நீங்கள் அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்ததோடவே நாங்கள் எல்லாரும் வந்துட்ட பிறகு என்னாச்சுன்னா, சரிப்பா அதான் சொல்லிட்டே வாங்க போகணுன்னு கூட வர முடியாது, எங்களுக்கு மறுப்பு வெளியிட தான் வருவோம்னு சொல்லி 15 பேரும் போக மறுத்துடுறோம். உள்ளாரே உட்காந்துறாங்க. உங்க கூட உள்ளாரே உட்காந்துடுறாங்க. தோழர்கள் மறுப்பு வெளியிடாமல் நாங்கள் போக மாட்டோம்னு உட்காந்துடுறாங்க. அப்போ நிர்வாகம் என்ன முடிவு பண்ணுது, அவங்கள அங்கேருந்து பிரிக்கிறதுன்னு முடிவு பண்ணுது. பிரிக்கிறதுன்னு முடிவு பண்ணும்போது லட்டி சார்ஜை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்போ சூப்பரண்டென்ட் தலைமையில் ஒரு பெரிய டீம் இறங்குது. இதில் அண்ணன் ஆர்எம்ஓவாக இருந்த அண்ணன் சின்னையாவினுடைய செயல் மருத்துவர் அவர் இங்கே இருந்த 2 மருத்துவர்கிட்ட சொல்லி அவங்க வந்து என்ன மருத்துவர் ரிப்போர்ட் வேணும், லட்டி சார்ஜ் பண்ணோம்னா மருத்துவரும் அங்கீகரிக்கணும். பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கீகரித்தா தான் அடிக்கணும். ஏன்னா அதுக்கு வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் அவன் வச்சுக்கணும், என்ன நடந்தாலும் பார்த்துக்கணுங்கிற மாதிரி வச்சுக்கணும். எனவே மருத்துவர் போனதோடவே வந்து அதில் சிவபிரகாசம் மாத்தியாசம் வந்து தயங்கினார். ஆனால் சிவபிரகாசம் தான் சொன்னார், குருமூர்த்தி ரங்கசாமிக்கு எலும்பு முறிவு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும், அவங்களுக்கு பலத்த காயம் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா தியாகராஜன் உட்பட குருமூர்த்தி 2 பேரும் உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று நடந்தால் அது வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க. தவிர இவங்க 2 பேரும் பவர்ஃபுல் கம்யூனிஸ்டுகள் இந்த பகுதியில் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் தான் வந்து லட்டி சார்ஜ் நடக்குது. அப்போ கதவை சாத்தி பற்றி வந்து மக்கள் துணையோடு மரணத்தை வென்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கலிபெருமாள் அவர் இருந்தபோது அவருடைய மகன் எழுதி வெளியில் கொண்டு வந்து ஒரு புத்தகம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் இவரும் மக்கள் துணை அதான் வந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில் அந்த லட்டி சார்ஜ் சொல்லுங்க, அந்த கலவரத்தை சொல்லுங்க. அதுதான் என்ன ஆச்சுன்னாக்க போகலை. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா படையோடு வந்து இறங்கிட்டாங்க. அப்போ அந்த ஓல்டு கண்டத்தினுடைய செட்டப் எப்படி இருக்குன்னா, எல்லாம் வலையெல்லாம் போட்டிருக்கோம். அந்த பக்கம் ஒரு கதவு, இந்த பக்கம் ஒரு கதவு, அது இல்லாமல் ரூம் கதவு. அப்போ எல்லாருமே என்ன பண்ணிட்டோம்னா இந்த 2 கதவையும், ஆனால் சல்லடை மாதிரி இருக்கும், தண்ணியெல்லாம் அடிக்கலாம் எல்லாம் பண்ணலாம், சல்லடை மாதிரி இருக்கும். உடனே 2ஐயும் சாத்தி பிடிச்சிக்கிட்டு யாரும் வரவிடாமல் எல்லாம் வந்து தள்ளுறது. அப்படி தள்ளி இது பண்ணும்போது 2-3 குச்சியில் பிடுங்கிடுறோம். நாங்களே கொண்டு வந்த கான்விக்ட் வார்டர்ஸ் அவங்க தொத்தப்பையாக இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட 2-3 குச்சிகளை பிடிங்கிட்டான். கதவை திறக்கும்போது ஓங்கிறது ஓடி போயிடுவாங்க, மறுபடியும் சாத்தி பிடிச்சிக்கிட்டு. இது மாதிரி எத்தனை மணி நேரம் நடக்குது? 2.5 மணி நேரம் நடக்குது. அப்போ கடைசியாக என்ன ஆச்சுன்னா அங்கே 17 பேர் சேர்ந்து 11 பேர் அத்தனை பேரையும் வெளியில் நிறுத்திட்டு தண்ணி காட்டுறான் துணிஞ்சு போய். நான் என்ன பண்ணேன்னா டபடமன்னு ஏறி எங்களுக்கு 200 வாட்ஸ் பல்பை போட்டிருந்தான். அந்த பல்பை ஒன்று பிடிக்க லேசாக தட்டிட்டு கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறான். 11 ஆள் உண்ணாவிரதம் கடை ஆடுது கையாலாம். அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா அங்கிருந்து மிளகாய் தூள்களையெல்லாம் அள்ளிட்டு வந்து தண்ணியில் கரைச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அடிக்கும்போது கண்ணை வலிச்சிக்கிறது. அப்புறம் அது இங்கே உள்ளே வந்து விழுந்து மிளகாத்தூளெல்லாம் வந்து அப்படியே படிமானமாக கிடந்தோன்னே அதை அள்ளிட்டு திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் திருப்பி அடிக்க ஆரம்பித்தோன்னா கடைசியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா கஞ்சியை கொண்டுட்டு வந்துட்டாங்க. கஞ்சி வெந்துக்கிட்டு இருந்த கஞ்சி இருக்குல்ல, சுடுகஞ்சி. அது அந்த புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க. அந்த சுடுகஞ்சியை கொண்டாந்து அடிக்க ஆரம்பித்தோன்னே திறந்து விட்டு நாங்களும் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அடிக்க ஆரம்பிச்சோன்னா அப்புறம் தான் நடக்குமே. உங்களுக்கு என்ன தெரியும், நான் என்ன இந்த பக்கம் தூக்கி கிடக்கு, அவனை அந்த பக்கம் தூக்கி கிடக்கு, வள்ளுவன் இந்த பக்கம் கிடக்குறாரு, கலிவர்மல் அந்த பக்கம் கிடக்குறாரு, நக்சல்பாரி வாழ்க எல்லாம் முணுமுடுத்துக்கிட்டு தான் கிடக்குறோம், எல்லோரும் கிடக்குறோம். எனக்கு
நினைவில்லை. ஏன்னா 11வது நாள் உண்ணாவிரதம்ல அதுதான் தோழர் வள்ளுவன், அதாவது கலிய பெருமாள் அவருடைய மூத்த மகன் வள்ளுவன், திருவள்ளுவன். எலும்புலாம் நொறுங்கி இருந்தது, பல்லுலாம் இல்லை, அவங்களெல்லாம் எலும்பு ரொம்ப நொறுங்கிருச்சு. அடித்து காலுகையெல்லாம் ஒடிச்சிட்டாங்க. அந்த ராமதாஸ், வாமனன், குட்டப்பன், இந்த மாதிரி தோழர்கள் எல்லாம், கன்னியாகுமரி தோழர்கள் எல்லாம் அடித்து காலுகையெல்லாம் நொறுக்கிட்டாங்க. எங்களுக்கு வந்து அடி இங்கே பகுதி எல்லாம் இது. அது தவிர 2வது என்னென்னா, என்னையும் தியாகராஜன் அடித்து தூக்கி ஓரமாக போட்டாங்க. சின்ன வயசு, நீங்கள் சின்ன பசங்க. சின்ன இல்லை, 11வது உண்ணாவிரதம் அன்னைக்கு. 11வது நாள் தண்ணி சாப்பிடாம இருந்ததுனால, ஏன்னா விவரம் சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம டாக்டரனுடைய உத்தரவுப்படி 11 நாள் உண்ணாவிரதத்துக்காக ஏதாச்சும் நடந்து போச்சுன்னா அது வேறு மாதிரி போயிடும் அப்படிங்கிறதுனால எங்களுடைய முதல்ல அடித்து வெளியே கொண்டு போய் போட்டாங்க. எனக்கு நினைவே இல்லை. உண்மையிலே இப்போ ஆஸ்பத்திரி போகும்போது தான் நினைவு வந்துச்சு. ஆனால் கொண்டு போய் போடும்போது என்ன ஆச்சுனாக்க, இந்த வள்ளுவன் கடந்து தண்ணின்னு கத்துறாரு. புலவர் சொல்கிறாரு, இந்த நாய்கள்கிட்ட தண்ணி கேட்காத, குடிக்காதன்னு சொல்லி கலியபெருமாள் கத்துறாரு. நாய்கள் கொடுக்குற தண்ணியை குடிக்காத, எனக்கு வள்ளுவன் செத்தா கூட பரவாயில்லங்கிறாரு. இந்த வீரமான போராட்டங்கள்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு நினைவு தப்பிடுச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இருட்டிடுச்சு. எல்லாம் வந்து இவங்க இந்த காலு எல்லாம் வந்து ஆஸ்பத்திரி அள்ளிட்டு போயிட்டாங்க. நான் தியாகு, புலவர் கலியபெருமாள் எல்லோரும் வந்து இங்கே ஆஸ்பத்திரியில் அட்மிட் போட்டாங்க. ஏன்னா அவரும் வயசானவரை போட்டு அப்புறம் இது பண்ணும்போது தான் 6 மணிக்கு 6:30 மணிக்கு என்னமோ அந்த மெத்தையில் படுத்து கிடந்தா. எனக்கு ஆஸ்பத்திரின்னு தெரியல. சிறைக்குள்ள இருக்கிற ஆஸ்பத்திரி, சிறைக்குள்ள இருக்கிற மருத்துவமனை தான் தெரியல. அப்போ டக்குன்னு முடித்தோடனே எங்களை அரசியல் கைதியாக நடத்த சொன்னமே, உடனே மெத்த கட்டெல்லாம் கொடுத்துட்டீங்களான்னா. எனக்கு கொழுப்பு தானே அது. என்ன வாங்கி புத்தி இல்லை இடம். அவர் டாக்டர் குருமூர்த்தி, நீ ஆஸ்பத்திரியில் இருக்க, வாங்கி புத்தி இல்லை, உனக்கு கட்டில் மெத்த தேவைப்படுத, நரம்பு கண்டுபிடிக்க முடியாமல் தவிக்கிறோம்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அன்னைக்கே மறுநாளே வந்து எங்களெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. செல்லுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அடினா அடி அந்த மாதிரியான ஒரு இது. ஆனால் அந்த நிகழ்ச்சி மற்ற பத்திரிகைகளிலும் மற்றதும் நம்ம மேலே ஆர்வம் உள்ள சிறை காவலர்கள் கொண்டு போய் கொடுத்த செய்திகள் பிரமாண்டமாக பரவலாக வந்துச்சு. என்ன அதுதான் முதல் அடி லட்டி சார்ஜ் நாங்கள் எல்லாரும் இருந்து அனுபவித்தது. அதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கோம் போலீஸ்லாம். தருமபுரியிலேருந்து, ஆமாம், தருமபுரியிலேருந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வருவான். வந்தோடனே அவனை கொண்டு வான்னு சொல்லி வருவான். வந்தோடனே ஏன்டா தருமபுரியில் யாரடா தெரியுன்னு கேட்டு அடிப்பான். தருமபுரி எங்கே இருக்குன்னு கூட அப்போ தெரியாத காலம். அந்த மாதிரி வாங்காத அடி இல்லை. ஆனால் அது எங்களை உரமிட்டது, அது எங்களை மகிழ்ச்சி ஊட்டியது. முதல் நாள் தான் வலித்தது, 2வது நாள்லாம் அடித்தது வலிக்கலை. ஏன்னா அதை தாண்டிய வந்து சிந்தனையும் கோபமும் எங்களுக்கு இது மேலே இருந்துச்சு. எனவே இந்த லட்டி சார்ஜ் முடிஞ்ச பிறகு சும்மா இருந்தோமா, 3ஆம் நாள் கலியபெருமாளை கூப்பிட்டு வர்றாங்க ஆஸ்பத்திரியிலேருந்து. ஆஸ்பத்திரி வெளியில் வந்ததோடவே நக்சல் பாரி வாழ்க, புரட்சி ஓங்குக, வன்முறை ஒழிகன்னு கத்திட்டு வர்றாரு புலவர் கலியபெருமாள். நாங்கள் சிறைக்குள்ள நம்ம கண்டத்துக்கு பக்கத்துல தான் அழைச்சிட்டு செல்லுக்கு கொண்டு வர்றாங்க. பக்கத்துல தான் ஆஸ்பத்திரி. நம்ம இந்த ஓல்டு கண்டம்னு சொல்ல, தூக்கில் எடுக்கின்ற ஓல்டு கண்டம்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு பக்கத்துல தான் மருத்துவமனை. அந்த வழியை அழைச்சிட்டு வர்றாங்க. ரோட்டில் வரும்போது கோஷம் போட்டு வர்றாரு, செம்படை தலைவனே கலியபெருமாளே பெருமையுடன் வருகன்னு நாங்கள் பாட்டு பாடிட்டு தட்டோம். கையில் கட்டு போட்டிருக்கு. நீங்க கண்டத்துக்குள்ள உட்காந்து பாட்டு பாடிட்டு, ஆமா, செம்படை தலைவனே கலியபெருமாளே பெருமையுடன் வருக, நம்ம போராடி இருக்கோம் அப்படின்னு பாட்டு பாடிட்டு வர்றோம். அவரும் அங்கேருந்து வரும்போது அந்த கோஷங்களை இட்டு அந்த கம்பீரமாக வந்தார். மறக்க முடியாத தோழர்கள். ஏன்னா அந்த இடத்தை நிரப்புறதுக்கு வருவாங்க, நிச்சயமாக வருவாங்க, தோழர்கள் வருவாங்க. அதுக்கு பிறகு அந்த காலம் நீங்கள் விடுதலைக்கு பிறகு இந்த தோழர்கள்லாம் பிறகு எங்கேயாவது சந்திச்சிருக்கீங்க? எல்லாரையும் சந்திச்சிருக்கேன், பார்த்துருக்கிறேன். 10 வருஷம் கழித்து தான் நம்ம வந்து வெளியே வர்றோம். இங்கே வந்து நேராக போகிறோம். அடையாளமும் தெரியல, வீடும் தெரியல, ஒன்றும் தெரியல. அப்புறம் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஆனால் என்னென்னா 1 மணி நேரம் தான் இங்கே இருக்கலாம்.